என்னங்க? 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 எந்திரிங்க. ஏங்க, மணி 10 ஆச்சுங்க. இன்னும் நீங்க தூங்கிட்டே இருந்தா என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு சண்டே தானே. அதுக்குன்னு? சரி, சீக்கிரம் எந்திரிச்சு போய் ரெடி ஆகுங்க போங்க. நீங்க போய் சிக்கனோ, மட்டனோ வாங்கிட்டு வந்தா தான் என்னால லஞ்ச் ரெடி பண்ண முடியும். அது புரிஞ்சுக்காம இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. ம். சரி போறேன். சரி எந்திரிங்க. இந்தாங்க டீ குடிச்சிட்டு கிளம்புங்க. ம். ம். ஐயோ! இவன் என்ன இப்படி காலையிலேயே கால் பண்றான்? எடுத்தா தேவையில்லாம டென்ஷன் தான் ஆகும். ம். ஐயோ! ஐயையோ! என்ன இந்த ஆளு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான்? ம். ஆ. ம். ஷப்பா! ம். யாருங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க? அவன்கிட்ட கொஞ்சம் கடனா காசு வாங்கியிருந்தேன். 2 மாசமாச்சு. அத இன்னும் திரும்ப குடுக்கவே இல்ல. நான் ஃபோன் எடுக்கலன்னதும், அதான் அவன் திரும்ப திரும்ப கால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியா? எவ்வளங்க அவருக்கு பணம் தரணும்? ஒரு 30,000 தான் வாங்குனேன். ஐயோ! அவ்வளவா? ம். நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணி அவருக்கு ஏதாவது பதில் சொல்லலாம்ல? ம். சரி, கப்ப குடுங்க. ம். ஹலோ அண்ணா, சொல்லுங்கண்ணா. டேய், உனக்கு எத்தனை தடவைடா ஃபோன் பண்றது? நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டியா? இல்லண்ணா, தூங்கிட்டு இருந்தேன். இப்பதாண்ணா எந்திரிச்சேன். உங்க ஃபோன் வந்ததும் உடனே எடுத்து பேசுறேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருற. சரி, நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். காசை ஒழுங்கா எடுத்து வை. அண்ணா, இப்ப என் கையில பணம் சுத்தமா இல்லண்ணா. இது பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் வருவேன், காசு எடுத்து வைக்கிறேன். சும்மா இதுக்கு மேலலாம் உனக்கு டைம் கொடுத்துட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. புரியுதா? அண்ணா, எனக்கு வர வேண்டிய பணம் இன்னும் கைக்கு வர லேட் ஆகும். டேய், வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு கதை விட்டுட்டு இருக்க. இன்னும் ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்கண்ணா. ஏண்டா, என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா? 10 நாள் முன்னாடி கேட்டதுக்கு ம். இந்த சண்டே தரேன்னு சொன்னேன். இப்ப ம். கேட்டாக்கா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தரேன்ற. ம். டேய், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறடா. அண்ணா அண்ணா, இந்த ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. வர சண்டே கண்டிப்பா உங்க பணம் உங்க கையில இருக்கும்ண்ணா. இந்த பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். அடுத்த வாரம் மட்டும் எனக்கு காசு வரல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. புரியுதா? சரிங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. போன வை. ஐயோ! இவங்கிட்ட போய் காசு வாங்கி பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன செய்யறதுன்னே ஒன்றும் புரியல. சரி விடுங்கங்க. நான் போய் உங்களுக்கு சாப்பிட டிஃபன் ரெடி பண்றேன். திரும்ப தூங்காம நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ம். சரி வரேன். போய் வேலை பாரு. ம். என்னாச்சுங்க? ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கடன்காரனை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் ஃபோன் பண்ணவனுக்கு 30,000 கடன் திருப்பி கொடுக்கணும். இது இல்லாமல் இன்னும் 2-3 பேருக்கு வேற கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா கடனையும் திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு 1,50,000 வரைக்கும் தேவைப்படும் போல இருக்கு. வர வர இந்த கடன்காரங்களோட தொல்லை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. வியாபாரத்தில் நஷ்டம் வந்ததுனால இவங்க எல்லார்கிட்டயும் வட்டிக்கு வாங்க வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னே ஒன்றும் புரியல. ம். சரி விடுங்கங்க. இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்தரலாம்ல. எல்லாருக்கும் பிசினஸ் பண்ணா ஒரு சில சமயம் லாபமும் கிடைக்கும், ஒரு சில சமயம் லாஸும் ஆகும். ஆனா எனக்கு மட்டும் என்னவோ எந்த பிசினஸ் பண்ணாலும் நஷ்டம்தான் வருது. எனக்கு என்ன செய்யறதுன்னே ஒன்றும் தெரியல. என்னங்க, என் ஃப்ரெண்டு சௌந்தர்யாவோட ஹஸ்பண்ட்க்கு கூட பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆயிடுச்சாம். அப்ப அவங்க
ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனாங்க. அப்பையில இருந்து அவங்களோட வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டெவலப் ஆயிடுச்சுங்க. இவ்ளோ நாளா பைக்ல போயிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு கூட இப்போ கார்ல போறா. சொந்தமா அவங்க பங்களாவே கட்டிட்டாங்கங்க. நாமளும் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்குங்க. அவளுக்கு நடந்த மாதிரியே நமக்கும் நல்லது நடக்கும்ல. எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க. உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த கோயிலுக்கு எப்படி போறது, என்னைக்கு போறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த அம்மன் அருளால நமக்கும் நல்லதே நடக்குங்க. ம், நான் கூட அதைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுள் நினைச்சாதான் நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ம், பாப்போம். அந்த கடவுளை நம்பினா கண்டிப்பா நமக்கும் நல்லதே நடக்குங்க. சார் 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 உங்களை தான். என்ன வேணுங்க? சார் வாஸ்து செலவுக்கிறேன், வாங்கிக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாங்க. இல்ல சார், இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை எங்க மடத்துல வச்சு யாகம் பண்ண சில சார். இது நீங்க உங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறி போயிடும் சார். இப்போ உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போய் அதிர்ஷ்டம் உங்க வாசலை தேடி வரும் சார். என்னடி இது? இப்பதானே நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் ஒரு வழி காட்ட மாட்டாருன்னு பேசிட்டு இருந்தோம். இந்த ஆள் என்னடான்னா சொல்லி வச்ச மாதிரி வந்து நிக்கிறாரு. ஆமா இல்லைங்க, எனக்கு என்னமோ அந்த கடவுளே இவர் அனுப்பி வச்ச மாதிரி தோணுதுங்க. ஏதோ வாஸ்து சலன் வேற சொல்றாருல்ல. சரி வாங்க என்னன்னு போய் பாப்போம். சரி சொல்லுங்க, இது என்ன மாதிரி வாஸ்து விக்கிரகம்? சார், இப்ப எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் நம்மள விட்டு போகணும்னா நம்ம கோவிலுக்கு போய் பூஜை செய்யணும் சார். தினம் கோவிலுக்கு போயிட்டு வரணுங்கிறது எல்லாராலையும் முடியாதுல்ல சார். அதுக்காக தான் இந்த வாஸ்து சிலையை கொடுக்குறோம். இந்த வாஸ்து சிலையை சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார். இது மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னா உங்க கஷ்டம் எல்லாமே போயிடும் சார். உங்க வீட்டுக்கு பணம், சந்தோஷம் எல்லாம் தானா தேடி வரும் சார். நிறைய பேர் எங்க கிட்ட இந்த வாஸ்து சிலையை வாங்கி லைஃப்ல நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ம்ஹும். அதனாலதான் இந்த வாஸ்து சிலையை வாங்கிக்கோங்கன்னு சொல்றேன். இதை மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எல்லாமே நல்லதாவே நடக்கும் சார். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? அந்த கஷ்டம்லாம் உங்களை விட்டு போகணும்னா இந்த வாஸ்து சிலையை வாங்கிக்கோங்க. ம். என்ன சார் யோசிக்கிறீங்க?